கார்த்திக் சாருக்கு ஷாமில் படத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க சினி ஃபீல்ட சேர்ந்தவங்க. சாருக்கு ஷாமில் படத்துக்கான ரீசன் என்ன? நானும் அவரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ், ஐ மீன் ரொம்ப நல்ல நண்பர். ஸோ அவரை பத்தி நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி கேட்டு நான் வந்திருக்கேன். நீங்க ஃபீல்டு வந்திருக்கீங்க, இப்போ ஷாமில் பண்ணிருக்கீங்க, எப்படி பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் வந்து வில்லிவாக்கத்துல இருக்கிறவர் தான், வில்லிவாக்கல ஒரு ஆள் தான் அவரு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அண்ணாநகர்ல என்ன பண்ணியிருக்காரு, அது எப்படி மாத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த அதே கார்த்திக் மோகன் இப்போ வில்லிவாக்கத்துல கண்டெஸ்ட் பண்றாரு, இங்க வர போறாரு அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷம் தெரியுது. அண்ட் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு பப்ளிக் ஓட்டு, இங்க இருக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போடணும்னு நீங்க கேட்க வந்திருக்கீங்க. என்ன ரீசன் சொல்றீங்க அவருக்கு ஓட்டு போட சொன்னீங்க? எதுக்காக அவர் ஓட்டு போடணும்? ரீசன் என்னன்னா, கார்த்திக் மோகன் வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர், இந்த மண் மக்களை பத்தி தெரிஞ்சவர், அவங்களுக்கு என்ன குறை எல்லாமே வந்து பார்த்தவர். ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரீச்சபிள்ல இருக்காரு. இப்ப வெளியில இருந்து வந்துட்டு திடீர்னு நான் வில்லிவாக்கத்துல கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் வந்து நாளைக்கு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. இவரு இங்கதான் இருக்க போறாரு. ஒரு பிரச்சனைனா வீட்டுக்கு இத்தனை மணிக்கு தான் வரணும், இப்பதான் பார்க்க முடியும் அப்படிலாம் இல்ல. 24 மணி நேரமும் அவர் வீட்டு கதவை திறந்துதான் இருக்கும். இவங்க அவங்களுக்கு ஈஸியா ரீச் பண்ணலாம். சோ அவ்வளவு ரீச்சபிளா இருக்க ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தேவையானவர். சோ அப்படி அவரோட வெற்றி வாய்ப்பு இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க. அதே சினி ஃபீல்ட்ல இருந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியுடைய வேட்பாளர் இங்க கண்டக்ட் பண்றாரு. அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. நிறைய சினி ஃபீல்ட்ல இருக்கவங்களும் அவங்களுக்கு ஆதரவா செயல்படும் போது நீங்க வந்து அகேன்ஸ்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவருடைய செயல்படி அந்த கட்சி சேர்ந்து போட்டி போடுறாங்க. நிறைய கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன? கான்ட்ரவர்சி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த லாட்டரி ஸ்ட்ரீட்ல குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்ல. சோ இது வந்து மக்களுக்கு தெரியும் யார் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. மக்கள் கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால ஒரு பெரிய நம்பிக்கை இங்க வந்து எதுவும் தப்பா போகாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சினி ஃபீல்ட் இது ரியல் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பாக்குற படம் தான் பெருசு, அதுதான். சோ அதுதான் எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. பட் அதை தாண்டி மிகப்பெரிய கூட்டம் ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு சிந்திக்க தெரியும், அவங்க சிந்திப்பாங்க.